ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸை வந்து சீக்கிரமாக கட்டிங் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி குயிக்காக கட்டிங் போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நமக்கு அளவு ப்ளவுஸ். அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே கட்டிங் போடுறோம் அப்படின்னா, எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நம்ம ப்ளவுஸை எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா க்ளீனாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸை வச்சு அப்படியே நம்ம கட்டிங் போட போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண போகிற கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரியும், ஓப்பன் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் நான் கிளாத்தை போட்டுக்கிட்டேன். இப்போ நமக்கு ரைட் சைட் கார்னரில் தான் நம்ம வந்து பேக் பார்ட் வந்து எடுக்க போகிறோம். பேக் பார்ட் எடுக்கிறதுக்கு பாட்டமில் ஒரு 2 இன்ச்சுக்காவது நீங்கள் கிளாத் விட்டுறணும். அப்போ தான் நம்ம மடிச்சு எடுக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ 2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அதுக்கு நேராக ஒரு லைன் எடுத்துருங்க. இப்போ இந்த லைனில் இருந்தால் நம்ம அளவு ப்ளவுஸை வைக்க போகிறோம். அளவு ப்ளவுஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நமக்கு க்ளீனாக இருக்கணும். இப்போ இந்த முன்னாடி இந்த மாதிரி ப்ளவுஸை 2ஆக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இதை உள்ளே இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. நம்ம பேக் நெக் எடுக்கும்போது இது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கு இருக்கணும். அதனால் இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. 2 சைடுமே மடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி போட்டுக்கோங்க. ஈவனாக நமக்கு இந்த ஆமோட லைனும் அதே மாதிரி இந்த ஆமோட லைனும் ஈவனாக இருக்கணும். பேக் பார்ட் வந்து பாட்டமில் ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி ஈவனாக எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி இந்த ஃபோல்டிங் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா சமமாக எடுத்து விட்டுட்டு, நம்ம இந்த பாட்டமையும் இந்த லைன் மார்க் பண்ணியிருந்தோலே 2 இன்ச்சு இதில் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வைக்க போகிறோம். நம்ம ப்ளவுஸை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு சரிவாக தான் நமக்கு கிளாத் இருக்கணும். ஃபுல்லாக நம்ம வந்து வச்சு எடுத்துடக்கூடாது. இந்த இடத்துல லைட்டாக வந்து நமக்கு ப்ளவுஸே அப்படி தான் இருக்கும். நம்ம வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, இங்கே கரெக்டாக இருக்கும், இங்கே 1/2 இன்ச் வந்து சரிவாக தான் இருக்கும். அது போலவே நீங்களும் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த பாட்டமாக ஈவனாக வச்சுட்டு, இப்போ இந்த இடத்துல இங்கே எங்கே ப்ளவுஸ் முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் டாட் பிடிப்போம் இல்லையா, இந்த டாட்டுக்காக நான் ஒரு 3/4 இன்ச் வந்து விடுறேன். நீங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ விட்டுருக்காங்களோ அதை கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் பிடிச்சிட்டு, இந்த ஷோல்டரும் அதே மாதிரி கீழே இருக்கிற ஷோல்டரும் ஈவனாக இருக்கும். 2யும் ஈவனாக எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இடம் வந்து கோட்டை விட்டு விலகாமல் இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு, கரெக்டாக இந்த லைன் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கழுத்தோடைய இறக்கம் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லைன் இருக்குல்ல, இதையும் அதே மாதிரி இந்த கழுத்தோடைய இறக்கத்தையும் ஈவனாக வச்சுக்கணும். இந்த இடம் 1/2 இன்ச் சரிவாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த இறக்கத்துக்கிட்ட ஒரு மார்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் அழகாக அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கர்வை இப்படி கையிலே எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டாக ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நேராக வைங்க. சுருக்கம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வைங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எந்த இடத்துல கழுத்தோடைய அகலம் வருதோ அங்கே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்தோடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் வருது. கழுத்தோடைய அகலம் பார்த்தாலே தெரியும், நல்லா அகலமாக இருக்குது. நமக்கு டீப் நெக்காகவும் இருக்குது, ரொம்பவும் அகலமாக இருக்குது. இதில் 3.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அளவு ப்ளவுஸில் பொதுவாகவே நமக்கு வந்து அளவு ப்ளவுஸில் 2.75, 3, 3.25, 3.5 இந்த அளவு தான் இருக்கும். நீங்கள் அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளந்து பாருங்கள். ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்குலாம் 2.5, 2.25 கரெக்டாக இருக்கும். 40 இன்ச்சுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு 3.25 இல்லை 3.5 அந்த மாதிரி சைஸ் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அளவு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான சைஸ் தான். ஆனால் நமக்கு நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும். அதனால் இவங்க 3.5 வச்சுருக்காங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா 3.5 இன்ச்சுக்கு வந்து நெக் அப்படி மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணும்போது அதே லைனில் கூட அப்படியே எடுத்துருங்க, இல்லை ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணாலும் சரி. நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அப்படியே எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு கார்னர் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கையை வச்சு இழுத்து பிடிச்சிட்டு இந்த லைனில் வந்து இந்த ப்ளவுஸ் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சு, அதே மாதிரி இந்த கர்வ் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ரெடி அளவு, அதாவது ஸ்டிச் பண்ணும்போது இந்த லைனில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். தையலுக்காக 1/2 இன்ச் மேலே ஏற்றி தான் விடணும். இப்போ விட்டுட்டு அப்படியே அந்த லைன்லேருந்து இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு வாங்க. கரெக்டாக இதில் வந்து ஜாயின் ஆகிடும். இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் ஒரு சைடு உள்ள ஸ்லீவை மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே இந்த சைடு உள்ள ஸ்லீவில் பேக் சைடு வந்துட்டு இந்த ஆம் இருக்கு இல்லையா, இந்த ஆம் ரவுண்டுலேயே அழகாக நீங்கள் அளவு ப்ளவுஸில் வரீங்க. கரெக்டாக அந்த ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த லைன் தெரியும். ரெண்டு கிளாத்தும் ஜாயின் பண்ணுற லைனு, அந்த லைன் மேலே தான் நம்ம மார்க் பண்ணணும். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் குயிக்காக வந்து ஒரு ப்ளவுஸை கட்டிங் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நம்ம அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வந்து ஆமோட கர்வ் கிட்ட நம்ம 1.25 இன்ச் விழுவோம் இல்லையா, அந்த எல் ஷேப்லேருந்து அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ட்ரேஸ் எடுக்கும்போது இது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த லைனில் அழகாக போய் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் பார்த்தீங்க அப்படின்னா
கரெக்டாக 13 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த லென்த்துக்கு நேராக இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ தையலுக்காக 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி போட்டாச்சு. இப்போ இந்த லைனை அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைய போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கர்வ் கிட்ட அழகாக இன்னும் மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்போ அப்படியே அழகாக கர்வ் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆமோட ரவுண்டாக அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டாட்டாக வைங்க, அதுவே உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவு. இப்போ நம்ம இங்கேருந்து தையலுக்காக 1/2 இன்ச் வந்து அதை ஒட்டியே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு வரலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக நீங்கள் குயிக்காக கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த கர்வ் வந்து அழகாக இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம இது வந்து டாட் புக்காக விட்டுருக்கோம் அந்த 3/4 இன்ச். அப்போ வந்து நம்ம இந்த 3/4 இன்ச்சோட சேர்த்து தான் லைன் எடுக்கணும். இந்த 3/4 இன்ச்சை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக வந்து ப்ளவுஸே இந்த மாதிரி நமக்கு ஒரு கிராஸாக வந்து நமக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போ இங்கேருந்து நம்ம தையலுக்காக 2 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ விடணும். இதில் நான் ஒரு 2 இன்ச் தையலுக்காக விடுறேன். அதே மாதிரி பாட்டம்லேயே விட்டுட்டு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறம் இந்த லைனை அப்படியே கனெக்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பேக் பார்ட். அதே மாதிரி கழுத்துக்கிட்ட மார்க் பண்ணிடணும் இல்லையா, இந்த லைனுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா இந்த இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் நம்ம கட்டிங் போட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பேக் பார்ட். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணினதுக்கப்புறம் அந்த 2 இன்ச் கீழே பாட்டமில் மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கிட்ட இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது மார்க் கழிஞ்சாலும் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மார்க் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேக் பார்ட் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நமக்கு லெஃப்ட் சைட் கார்னர் சைடு தான் நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். இப்போ 2ஆக தான் இருக்குது. இப்போ 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா இது நார்மல் கிளாத்னால நம்ம வந்து 1.25 இன்ச் விடணும். லைனிங் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 இன்ச் விட்டாலே போதும். இதில் ஹெம்மிங் பண்ணுறதுனால நான் ஒரு 1.25 இன்ச் வந்து விடுறேன். 1.25 இன்ச்சுங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 1/2 இன்ச் மடிச்சு அடிச்சுட்டு 1 இன்ச் வந்து அப்படி ஹெம்மிங் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸ்லீவுமே. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஆர்ம் எடுக்கும்போது அந்த லைனில் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, பேக் சைடு அதே லைனில் மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆர்மோட ரவுண்டு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பேக் பார்ட்டோடையும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் அந்த லைன் வந்து ஏற்ற இருக்க வராது, கிளாத் பத்தாமையும் போகாது, ரொம்பவே நீட்டாக வந்துடும். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ளவுஸோட ஸ்லீவை வந்து நம்ம எப்பயுமே ஸ்லீவ் வைக்கும்போது பேக் சைடு பார்த்து இந்த ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் வைக்கணும். ஃப்ரண்ட் சைடு வந்து குடஞ்சி வெட்டியிருப்போம், அதனால் அதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. பேக் சைடு மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவோட பாட்டமையும் அதே மாதிரி நம்ம 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வைக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, கீழே உள்ள பேக் நெக் அதாவது இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த 1.25 இன்ச்லேருந்து நமக்கு அந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே இந்த ஃபோல்டிங்கும் நமக்கு ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு கீழே வந்து சுருக்கம் இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுருங்க. இப்போ எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லைன் வந்து அப்படியே கீழே ட்ரேஸ் ஆகிறதுக்கு லைட்டாக ஒரு தட்டி மட்டும் தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு இப்போது நம்ம இந்த ஆர்ம் வந்து முடியுது இல்லையா, இதுக்கு நேராக ஒரு மார்க்கு, அதே மாதிரி பாட்டம் நேராக ஒரு மார்க்கு, இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்லீவ் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அந்த கர்வ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இந்த கர்வ் மேலே நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ஸ்லீவ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் பிகினர்ஸ் நிறைய பேருக்கு தான் இந்த ஸ்லீவோட கர்வ் வரைகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்களுக்கு பர்ஃபெக்டாக அப்படியே அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறதுக்கப்புறம் தையலுக்காக அரைஞ்சி விட்டு அதை ஒட்டி கனெக்ட் பண்ணுற மாதிரி 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறம் இதில் எப்படியும் நம்ம கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல கிளாத் பத்தலை, அதனால் நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அதை அப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்லேயே நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம் எப்படி அட்டாச் பண்ணுங்க, தெரியாதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் நான் தையல் காமிட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கப்புறம் அந்த லைனுக்கு நேராக கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே முன்னாடியும் கட் பண்ணி விட்டுருங்க. ஃபோல்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஃபோல்டிங் எடுத்துருங்க.
ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸ்லீவு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் குடஞ்சி வெட்டும் இல்லையா, அது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வெட்டியிருக்காங்கன்னு தெரியல, நான் அதிகமாக வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வெட்டணும்னா அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இது பேக் சைடு பார்த்து எடுத்துருந்தோம் இல்லையா அளவு, அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து தான் நமக்கு குடஞ்சி வெட்டியிருப்பாங்க. அப்போ ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு அந்த லைனுக்கு நேராக மார்க் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக நம்ம அதே மாதிரி அந்த ஆமுக்கு நேராக அந்த வளைவில் அழகாக மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, கட் பண்ணி வச்சுருந்த ஸ்லீவில் அழகாக வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி இந்த கிளாத்தை உள்ளே இருக்கிற கிளாத்தை அப்படி எடுத்து விட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக தெரிஞ்சு எவ்வளோ குடஞ்சி வெட்டியிருக்காங்க அப்படின்னு. இதில் லைட்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் தான் குடஞ்சி வெட்டியிருக்காங்க, இவ்வளோ தான் வெட்டியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து அதில் எப்படி வந்து குடஞ்சி வெட்டியிருக்காங்களோ அந்த அந்த 1/4 இன்ச்சை கணக்கு பண்ணி நம்ம வெட்டிக்கலாம். ஏன்னா இதில் ஸ்லீவோட லென்த்தே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப தான் கம்மியாக தான் இருக்குது. ஸ்லீவோட லென்த்தே 4.25 இன்ச்சு கிட்ட தான் இருக்குது. அதனால் இதில் வந்து அதிகமாக குடஞ்சி வெட்டலை. இது வந்து எல்லாருக்குமே தேவைப்படாது, ஒரு சிலருக்கு மட்டும் தான் தேவைப்படும். அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ இதில் இவ்வளோ தான் நம்ம வெட்டியிருக்கோம். எந்த சைடு குடஞ்சி வெட்டணுமோ அந்த சைடு ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க. அது கட் பண்ணி விட்டு ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவும் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஃபோல்டிங்கில் இருந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம். அதனால் நல்லா ஃபுல் கிராஸில் வச்சு தான் நம்ம பேக் பார்ட் வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட் எடுப்போம். இப்போ பேக் பார்ட்டை அப்படியே வந்து நல்லா ஃபுல் கிராஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல் கிராஸில் வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். அப்படியே மேலே இருந்து ஷோல்டர்லேருந்து ஆமாம் அப்படியே அந்த வளைவெல்லாம் இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு வாங்க. நீங்கள் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு முன்ன பின்னாகும். இந்த மாதிரி டாட்டாக வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அப்படியே வந்து சைடு கார்னரையும் மார்க் பண்ணிட்டு இப்போ 2 இன்ச் இங்கே தையலுக்காக விட்டதில்ல, இந்த லைனுக்கு நேராக ஒரு மார்க்கும் அதே மாதிரி முன்னாடி அப்படியே வந்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த கழுத்து இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டோடைய கழுத்தை கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணி விடுங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. இது அப்படியே நமக்கு ட்ரேஸ் ஆகிடும். இப்போ ஸ்லீவ் நம்ம வந்து பேக் பார்ட்டை எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்ம பேக் பார்ட்டில் மார்க் பண்ண வேண்டியது. இப்போ இந்த கழுத்தை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா தையலுக்காக விட்ட அளவு இல்லையா, பேக் பார்ட்டில் தையலுக்காக விட்டது. அப்போ உள்ளே தான் நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணணும். 1/2 இன்ச் தள்ளி இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது மார்க் பண்ணினதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பேக் ஃப்ரண்ட்டில் டாட்லாம் பிடிக்கிறதுக்காக எப்படியும் நமக்கு பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச் அது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தள்ளி மார்க் பண்ணணும். இந்த மாதிரி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இந்த அளவு ப்ளவுஸோட ஷோல்டரையும் நம்ம மார்க் பண்ணியிருக்க ரெடி அளவு ஷோல்டரையும் இந்த மாதிரி ஈவனாக வைக்கணும். 2 ஷோல்டரையும் ஈவனாக வச்சுட்டு இப்போது இந்த கழுத்து வந்து எவ்வளோ இறக்கத்தில் இருக்குன்னு நம்ம அப்படியே எடுக்க போகிறோம். இப்போ அழகாக அந்த கர்வாக எப்படி போதோ அந்த கர்வை அப்படியே நீங்கள் எடுத்து விடுங்க. இந்த ஆமை மட்டும் நீங்கள் இழுத்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கர்வ் வந்து நமக்கு அழகாக க்ரியேட் ஆகிடும். இந்த ஆமை மட்டும் லைட்டாக இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா இந்த கர்வ் வந்து நமக்கு அழகாக க்ரியேட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப் ஷேப்பை மட்டும் லைட்டாக தூக்கி விட்டுட்டு இந்த கர்வை வந்து அப்படியே வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி முன்னாடி வந்து ஃப்ரண்ட் பார்ட் அந்த பட்டி எங்கே முடியுதோ அந்த இடத்துல லைட்டாக ஒரு மார்க் மட்டும் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து தள்ளி போயிருக்கு உள்ள. அது எங்கேருந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இதுலேருந்து தள்ளி போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம இந்த லைனை வந்து லைட்டாக பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி போய் வரையணும். அவ்வளோதான். நம்ம ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான். அழகாக நீங்கள் டேப் வச்சுட்டு கூட நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதில் கனெக்ட் ஆகிற மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஆனால் நமக்கு ஷோல்டர் எப்பயுமே வந்து ஈவனாக தான் இருக்கணும். ஷோல்டர் கீழே ஒரு இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சோ தள்ளி தான் அந்த உள்ளே தள்ளி போய் வரையணும். இந்த மாதிரி உள்ளே தள்ளி போய் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை மார்க் பண்ணினதுக்கப்புறம் தையலுக்காக நம்ம ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ விடுவோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டி ஒட்டி மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனில் கட் பண்ணிக்கலாம்.
இது மார்க் பண்ணினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்த பட்டியோட அளவு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டோடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அதே ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துகிட்டு இப்போ இந்த ஷோல்டரை ஈவனாக வச்சுக்கோங்க. உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கிளாத்தோடையும் மடிச்சிட்டு அதே மாதிரி இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த நிப்பிள் பாயிண்ட்டை லைட்டாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த ஷோல்டர் கிட்ட ரெடி லெவலில் வச்சு லைட்டாக மட்டும் இழுத்து பிடிங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சிடாம லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அழகாக அந்த கர்வாக வரும். இந்த லைனில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம நிப்பிள் பாயிண்ட்டு கிட்ட தான் மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நிப்பிள் பாயிண்ட்லேருந்து கீழே ஃபஸ்ட்டு லைன் வரை எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் இருக்குது. அப்போ தையலுக்காக சேர்த்து 3 இன்ச்சாக நம்ம விடணும். இங்கேருந்து நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். இந்த மார்க் பண்ணியாச்சா? இப்போது இந்த லைன்லேருந்து ஸ்கேல் வச்சு லைன் எடுத்துருங்க. இந்த மாதிரி லைன் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹூக் பட்டி சைடு ஃப்ரண்ட் பார்ட்டில் எடுங்க. இப்போ இந்த பட்டியிலேருந்து இந்த டாட் பிடிச்சிருக்காங்களே இதோடைய அகலத்தை பாருங்கள். இதில் 3 இன்ச் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து 3 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு முன்ன பின்ன வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வருது இல்லையா? இப்போ அதே ஃப்ரண்ட் பார்ட் சைடு ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துகிட்டு இந்த பட்டி இருக்கு இல்லையா, இந்த பட்டி இந்த கரெக்டாக நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த அளவையும் அதே மாதிரி இதையும் கரெக்டாக வைங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, சென்டரில் அந்த டாட்டுக்காக ஒரு 1/4 இன்ச்சும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியும் சேர்க்கறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3/4 இன்ச் வந்து இந்த இடத்துல நம்ம விடணும். 3/4 இன்ச் வந்து அதிலேருந்து கனெக்ட் பண்ணி 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் பட்டியிலேருந்து இந்த பஸ்ட் லைன் வரையும் உள்ள அகலத்தை வந்து பாருங்கள். டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2.25 இன்ச் இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம இங்கேருந்து லைட்டாக டேப்பை கிராஸாக வச்சு அந்த 2.25 இன்ச்சுக்கு நேராக இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி 2.25 இன்ச்சுக்கு நேராக இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் இப்போ உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, உள்ள ஃப்ரண்ட்டில் பஸ்டோடைய டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, இதை நல்லா எடுத்து விட்டுட்டு இது எவ்வளோ அகலத்தில் வந்து பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச் வருது. இதோடைய அகலம் 1.25 இன்ச் வருது. அப்போ நம்ம இந்த 2.25 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து இந்த 1.25 இன்ச்சை வைக்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த 3 இன்ச்சை வச்சு ஸ்ட்ரைட்டாக அப்படி லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து 1.25 இன்ச் வைக்கக்கூடாது. ஏன்னா இதோடைய அகலம் வந்து நமக்கு அதிகமாகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதோடைய 2.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த 1.25 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த லைனை வந்து நம்ம கோடு போடணும். இந்த மாதிரி நேரையோ இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் அதுக்கு நேராக தான் நம்ம கோடு போடணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடு நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு உள்ள அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஹூக் பட்டி சைடு பார்த்துட்டு எடுத்துகிட்டு ஆமோட லைன் போடு இல்லையா, இதுக்கும் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கும் உள்ள அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து 4.25 இன்ச் இருக்குது. இல்லை நீங்கள் அப்படியே வச்சு எடுக்கிறதாலும் ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளி ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த இடத்துல நம்ம ப்ளவுஸை வச்சுட்டு இப்போ இங்கே வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல முடியுது இல்லையா, இப்போ தையலுக்காக 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு வி ஷேப் எடுக்கணும். இங்கேருந்து இந்த டாட் வர்றதுக்கு இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இங்கே 1.25 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி சேம் இங்கிட்ட 1.25 இன்ச் விடணும் இந்த சைடு. இப்போ தான் நம்ம வந்து இந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம பஸ்டோடைய டாட் வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதை வச்சு நம்ம சென்டர் டாட்டோ ஆம்பிள் டாட்டோ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் மார்க் பண்ணி வைக்க வேண்டாம். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இந்த பஸ்டோடைய டாட்டை வச்சு ஈஸியாக வந்து நம்ம ஆம்பிள் டாட்டோ சென்டர் டாட்டோ ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த சைடு வந்து நம்ம குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அது எல்லாருக்குமே தேவைப்படாது. ரொம்ப வந்து ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த பஃப் அடிக்கும். அவங்களுக்கு மட்டும் நம்ம வெட்டினா போதும். எல்லாருக்குமே இந்த இடத்துல வெட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு யாராவது ப்ளவுஸ் கொடுத்து அந்த ப்ளவுஸில் வந்து இந்த இடத்துல கிளாத் வந்து வருது கம்மி பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் கம்மி பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது தேவை கிடையாது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம்.
ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து குயிக்காக வந்து நம்ம வந்து இந்த ப்ளவுஸை கட் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.